நம்ம வந்து சர்வீஸ் இழுத்து கட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு கட்டாமல் நம்ம வந்து எக் இன்சல் போட்டு கட்டி பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு கட்டும்போது என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இழுத்து கட்டியிருக்க காப்பர் போட்டு கட்டியிருக்காங்க. அந்த காப்பர் வந்து டைட் வச்சோன்னா அந்த ரீல்ஸ் உடையக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஒயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ மட்டை ஓல் அந்த மாதிரி விழுந்துச்சுனாலுமே அந்த ரீல்ஸ் உடஞ்சி போயிடும். அப்படி உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து இழுத்து கட்டியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த காப்பரில் தான் அந்த மொத்த வெயிட்டும் வந்து நிற்கும். இழுத்து கட்டின காப்பரில் வந்து அந்த வெயிட் நிற்கும் போது நாளடைவில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒயரில் உள்ள ஸ்லீவ் எல்லாமே போய் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்து கட்டின காப்பரில் போய் ஃபேஸ் டச் ஆகும்போது ஃபுல் எர்த்துமே வந்து அதாவது செவரு அந்த பைப்பு எல்லாமே எர்த்தடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த எக் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. இது பாத்தீங்கன்னா நல்ல கனமா இருக்கும், டக்குன்னு உடையாது. இந்த எக் இன்சுலேட்டர் எப்படி சைக்கிள் பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஒயர் அப்படியே 1.5 ஒயர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2.5 எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கனமா இருக்கும், சுத்ததுக்கும் கஷ்டமா இருக்கும், பார்க்க அசிங்கமா இருக்கும். 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த 1 ஸ்கொயர் ஒயரை பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு கணக்கு பண்ணி மடக்கிங்க. மடக்கின இடம் பாத்தீங்கன்னா வந்து மேல இருக்கணும், அதாவது எக்கு பக்கத்துல இருக்கணும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு லீடு இருக்கும், இன்னொரு லீடு இருக்கும். அந்த லீடை வந்து நீங்க வந்து ஒரு லீடை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு லீடை வந்து ஃபுல்லா டைட்டா சுத்தி மேலே வர கொண்டு வந்துருங்க. அது அந்த எக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடக்கின அந்த ஒயரை மடக்கி பார்த்தீங்களா, அது வரைக்கும் கொண்டு வந்துருங்க. அதை கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லூப்பிங் பண்ணி எடுத்துருங்க. அதாவது வந்து இந்த சைடில் விட்டு 1 ஸ்கொயர் ஒயர் வந்து மடக்கி வச்சிருக்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஒயரை கொடுத்து அந்த மடக்கின சென்ட்ரோடி வந்து அந்த ஒயரை பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துட்டு கீழே ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயரை வந்து எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இழுக்க தான் வந்து இந்த சைக்கிள் டைட் ஆகும். அந்த எக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மடக்கின ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்காது. நீங்கள் இதை இழுக்க அந்த மடக்கின ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயருக்கு உள்ளேயே போயிடும். இதில் தான் வந்து நமக்கு வந்து ஃபுல் டைட்டு கிடைக்குது. மீதி 2 சைடும் ஒயர் கொஞ்சம் நிற்கும். அந்த ஒயரை ஃபுல்லாகவே வெட்டி எடுத்துருங்க. இப்படி கட்டின சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை வந்து இனிமேல் வெட்டி தான் எடுக்க முடியும், கலத்தி எடுக்க முடியாது.